வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு செகண்ட் ஜாப் ஷிஃப்ட் ஆன பிறகு எனக்கு பெங்களூரில் தான் ப்ராஜெக்ட்டு கிடச்சிது. ஸோ அப்போ வந்து பெங்களூர் அப்படின்னோடனே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு பெங்களூர் போகணும், பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ ஓகே, பெங்களூர் தானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் மட்டும் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதே மாதிரி ஒரு 6 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா சென்னை போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீலிங் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப எப்படா சென்னை போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. 6 மந்த்ஸில் ரோல் ஆஃப் கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் ரோல் ஆஃப் வாங்கிட்டு போனால் எனக்குமே அது கெரியரில் ஒரு ஒரு க்ரோத் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அப்போ தான் நிறைய மெயினான டாஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ அப்போது அதை நம்ம விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறமா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி 2.5 இயர்ஸ் அங்கே இருக்கும்போதுட்டு அதுக்கப்புறமா கொரோனா லாக்டவுன் அப்போ தான் நான் சென்னைக்கு பர்மனெண்ட்டாகவே வந்தேன். ஆனால் என்னென்னா, இப்போ நான் பெங்களூரில் இருக்கும்போது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சில பேர்னா சந்தியா பெங்களூரில் இருக்கா, பெங்களூரில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே இருந்தப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் நிறையா செட் ஆகலை. ஹாஸ்டலில் நான் தனியாக தான் இருந்தேன். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட்லேயுமே அதர் லாங்குவேஜ் பீப்புள் தான் ஃபுல்லாக. அப்படி இருந்தப்போ ஸோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு எப்படா சென்னை போவோம், எப்படா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா, எல்லா இடத்துக்கும் எல்லா ஊர், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் எல்லாமே போகணும், சுற்றி பார்க்கணும். ஆனால் அங்கே அவங்களோட லைஃப் ஸ்டைலு கல்ச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எங்கே போனாலுமே ஒரு 6 மாதம் 1 இயர் எல்லாம் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகுறது வந்து சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே ஆசை. ஏன்னா அப்போ பெங்களூரில் இருக்கும்போது நம்ம யோசிப்போம், வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்காகவா நம்ம இங்கே இருக்கோம், ரொம்ப லோன்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இங்கே வந்துட்டு என்னென்னா பெருமையான என்னை பற்றி சொல்கிறாங்க, பெங்களூரில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சிலர்லாம் எப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளை வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து நம்மளை பற்றி பெருமையாக பேசணும், பெருமை அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவ்லேயே வந்துட்டு சிலர் நம்ம பேரண்ட்ஸு இல்லை நம்மளோட ஓல்டு ரிலேட்டிவ்ஸே வந்துட்டு அந்த மாதிரி எண்ணத்தில் நம்மளை வந்து அவங்களோட பெருமைக்காக வந்துட்டு நம்மளை அனுப்புவாங்க. சிலர் வந்துட்டு அவங்களே வந்துட்டு பெருமையை காமிச்சிக்கிறதுக்காக நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வெளியூரில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பெருமையாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவே சிலர்லாம் அந்த மாதிரி போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி போகிறவங்க இப்போ பேரண்ட்ஸ் யாராவது அனுப்பி வைக்கிறாங்க உங்கள் குழந்தைங்கள பசங்களை வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அனுப்பி வைக்கிறீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன எல்லாமே விசாரிச்சுட்டு அவங்கள எப்போவுமே கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலையா வந்துடு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வந்துட்டு பெருமைக்காக வந்துட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவங்க அங்கே கஷ்டப்படுறது நல்லதா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க கஷ்டம் எவ்வளோ படுவாங்க. நம்ம இங்கேருந்து வந்துட்டு என்னென்னமோ சொல்லுவோம், நம்ம பெருமையாக சொல்லுவோம். ஆனால் அங்கே போயிட்டு கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபேமிலியோட செட்டில் ஆனால் கூட ஒரு ப்ராப்ளம் தெரியாது, ஏன்னா ஃபேமிலியோடு இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே ஃபுல்லாக நம்மளோட லாங்குவேஜ் பேசுகிறவங்க, நம்மளை மாதிரி சாப்பிட்றவங்க அப்படியே அமைஞ்சிட்டா கூட பிரச்சனை, அந்தளவுக்கு ஒரு லோன்லினஸ் தெரியாது. ஸோ எதுவுமே செட் ஆகாமல் அப்படி அவங்க தனியாக இருக்கும்போதுட்டு அவங்க எப்படி இருக்காங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிக்கலைன்னா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருமைக்காக வந்துட்டு நம்மளும் ஜஸ்ட்டு பெருமைக்காக ஊரில் 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்லணுங்கிறதுக்காக நம்மளும் போகக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்கள ஜஸ்ட்டு பெருமைக்காக வந்துட்டு அவங்க குழந்தைங்கள்லாம்
அனுப்பி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் பெருமையாக நினச்சி நம்மளுக்கு என்ன ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம்னா வெளியில் இருக்க யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.